நவம்பர் 28. புனித கேத்ரின் லாபுரே. பிரான்ஸ் நாட்டிலுள்ள பர்கண்டியில் வாழ்ந்த பியரி லாபுரே, லூயிஸ் மகதலின் லாபுரேவிற்கு கிபி 1806 ஆண்டு மே 2 பிறந்தார் கேத்ரின் லாபுரே. 9வது வயதில் தன் தாயாரை இழந்த கேத்ரின் புனித மரியன்னையினை தன் தாயாக ஏற்று இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிபி 1818 ஆண்டு ஜனவரி 25 முதலில் நற்கருணையினை உட்கொண்ட கேத்ரின் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஆண்டவரிடம் ஜெபித்தார். புனித வின்சென்ட் பவுல் இவருக்கு காட்சி அளித்து, ஒரு நாள் என்னிடம் வருவாய், மகிழ்ச்சி அடைவாய், கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று கூற கிபி 1830 ஆண்டு சேவையின் சகோதரிகள் சபையில் சேர்ந்து இறைப்பணிகளைச் செய்தார். புனித மரியன்னையினை காண விரும்பி அதற்காக புனித வின்சென்ட் பவுலிடம் ஜெபித்த கேத்ரின் கிபி 1830 ஆண்டு ஜூலை 18 புனித மரியன்னையினை காட்சியாக கண்டார். கிபி 1830 ஆண்டு நவம்பர் 27 அருட்சகோதரி கேத்ரினுக்கு காட்சி அளித்த மரியன்னை தான் வைத்திருந்த சுரூபத்தினை காண்பித்து, இதனை அணிகிறவர்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தார். புனித மரியன்னை காண்பித்த திருச்சுரூபத்தில் அன்னை இரு கரங்களையும் விரித்தவராக இருக்க, இதன் மறுபுறத்தில் எம் என்ற எழுத்தும், அதன் மேல் திருச்சிலுவையும், இதன் கீழே இயேசுவின் திரு இருதயமும், அதன் அருகில் வாள் ஊடுருவிய மரியாவின் இருதயமும் இருக்க, அச்சுரூபம் அருள்தந்தை யோவான் மரியாவின் உதவியினால் செய்யப்பட்டு முதலில் மக்களுக்கு வழங்கப்பட்டது. புனித மரியன்னையிடம் பக்தியோடு இருந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளித்து வாழ்ந்த அருட்சகோதரி கேத்ரின் கிபி 1876 ஆண்டு டிசம்பர் 31 விண்ணகமடைய, திருத்தந்தை 12 பத்திநாதர் கிபி 1947 ஆண்டு ஜூலை 27 புனிதராக உயர்த்தினார். புனித கேத்ரின் லாபுரே திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பணிகளை புனித மரியன்னையிடம் ஒப்படைத்து நமது குடும்பத்திற்காக